இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் முதல் T20 மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்க்கு தான் ஏற்கனவே இந்திய ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமாக காத்திருந்தாங்க. ஒரு பக்கம் இந்தியா விளையாட போகுது அப்படிங்கிறத தாண்டி, அது இந்திய மண் நடக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி, இந்த மேட்ச்ல குறிப்பாக ஒரு சிங்கமும் புலியும் களமிறங்குது. அதுதான் நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா. இவங்க 2 பேரும் T20 மேட்ச் விளையாண்டு கிட்டத்தட்ட ஒரு 14 மாதங்கள் ஆக போகுது. அதாவது 2022ல் கடைசியாக விளையாண்டதுக்கு பிறகு அவங்க இதுவரைக்கும் எந்த T20 மேட்ச்லையுமே கலந்துக்கவே இல்லை. இவங்களுடைய கெரியர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சொன்னாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே சீனியர் வீரர்களாக ஆயிட்டாங்க. இதற்கு பிறகு இளம் வீரர்களுக்கு தான் வாய்ப்பு தருவாங்க. இப்படியாப்பட்ட சீனியர் வீரர்கள் T20 மேட்ச் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த நிலைமையில் இதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா தலைமையில் இளம் வீரர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு மிக முக்கியமான அணியை 2024 T20 மேட்ச்க்குள்ளே கண்டுபிடிச்சி அந்த அணி தான் 2024 T20 மேட்ச்சில் விளையாட போகிறதா சொல்லப்படுது. அப்படி இருந்த நிலைமையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஏற்பட்ட இன்ஜுரியின் காரணமாக அவர் இந்த மேட்ச்லேருந்து விலகிட்டார். அடுத்ததாக சூரியகுமார் யாதவ சொன்னாங்க. அவருக்கும் இப்போ இன்ஜுரி ஏற்பட்டு அவரும் விலகிட்டார். கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த கேப்டன்ஷிப் பதவியானது மீண்டும் ரோஹித் சர்மா கைக்கு வந்திருக்கு. அதன் காரணமாக இப்போ விராட் கோலியும் இந்த T20 மேட்ச்சில் கலந்துக்கிறாரு. இதன் மூலயமா ரசிகர்களுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பும் இப்போ நிறைவேறிருக்கு. ஏன்னா வரப்போகிற T20 மேட்ச்சில் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே கலந்துக்கிறாங்க. இதனால் இவங்களுடைய பேட்டிங்கை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நடக்க போகிற முதல் T20 மேட்ச்சில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி மாற்றத்தை பிளேயிங் லெவலில் கொண்டு வந்திருக்காங்களாம். இது குறித்து ராகுல் டிராவிட் அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்காரு. அதாவது எல்லாருமே ரொம்ப வெறித்தனமாக காத்திருப்பீங்க. ஆனால் இந்த பிளேயிங் லெவலில் ஒரு சின்ன மாற்றம். குறிப்பாக எல்லாருமே அதுவும் குறிப்பாக 14 மாதங்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விராட் கோலியுடைய மேட்சை நீங்கள் இன்னைய முதல் மேட்ச்சில் பார்க்க முடியாது. விராட் கோலியுடைய சொந்த காரணத்துக்காக அவர் முதல் T20 மேட்ச்லேருந்து இப்போது விலக போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது முதல் T20 மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் நம்ம விராட் கோலியை பார்க்க முடியாதாம். அதுவும் குறிப்பாக சொந்த காரணத்துக்காக அவர் இப்போ விலகியிருக்காராம். அதை வைத்து பார்க்கும்போது கட்டாயம் 2வது T20 மேட்ச் விளையாட வாய்ப்பு உள்ளதாம். ஆனால் அப்படியும் விளையாடுவாரா அப்படிங்கிறது இப்போ சந்தேகமாக இருக்குது. எதன் காரணமாக அவர் முதல் T20 மேட்ச்லேருந்து விலகியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. பயிற்சி ஆட்டங்களை கூட மேற்கொண்டார். கடுமையாக வலைப்பயிற்சிலாம் ஈடுபட்டார். அப்படியாப்பட்ட விராட் கோலியுடைய மேட்சை 14 மாதங்களுக்கு பிறகு நாம் T20யில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த இந்த நிலைமையில் விராட் கோலி கலந்துக்காதது இப்போது எல்லா ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கூட பார்க்கப்படுது. இதை பயன்படுத்தி கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் இந்தியாவை பீட் பண்ண கூட வாய்ப்பு இருக்காம். அந்த வகையில் ஓப்பனிங்கில் நம்ம ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் 2 பேர் தான் களமிறங்க போகிறாங்க. விராட் கோலி களமிறங்குற அந்த பிளேஸில் இப்போது திலக் வர்மாவை களமிறக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்திய அணி வந்திருக்காம். அதனால் இந்த அணியில் சீனியர் வீரராக நம்மளுடைய அதிகபட்சம் ரோஹித் சர்மா மட்டும் தான் கலந்துக்க போகிறாரு. மற்றபடி எல்லாருமே இளம் அணி வீரர்கள் தான் கலந்துக்க போகிறாங்க. இதனால் இந்திய அணி எந்த அளவுக்கு இன்றைக்கி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக மாறி இருக்கு. ஏன்னா கடைசி நிமிடத்தில் இப்போது விராட் கோலி இந்திய அணிலேருந்து விலகி இருக்கிறது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். அப்படியாப்பட்ட இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக இந்தியாவை ஜெயிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி விராட் கோலி இந்த மேட்ச்சில் கலந்துக்காதது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஆப்கானிஸ்தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.